Hello everyone. நம்ம previous videoல என்ன பார்த்தோம்னா we saw about the derivation of second order reactionக்கு எப்படி rate derive பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுலேயே வந்து two different type of second order reaction பார்த்தோம். reactants of same type and reactants of different type. ஸோ ரெண்டுத்துக்கும் எப்படி differential rateல and integrated rateல வந்து எப்படி கொண்டு வர்றது and final expression அது எல்லாமே பார்த்தோம். தென் அதனோட யூனிட் வந்து என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். Now we are moving on to the third order reaction. So third order reaction பார்த்தா the rate of the reaction is determined by three concentration terms. Okay. So அப்போ the rate of the reaction is directly proportional to something a cube இருக்கலாம் இல்லை directly proportional to ஒரு a square ஒரு b இருக்கலாம் இல்லை rate of the reaction directly proportional to a b and c. ஸோ நம்ம சம் ஆஃப் த பவர்ஸ் ஈக்குவல் டு அதுதான் வந்து ஆர்டர் வந்து நம்ம இங்கே டோட்டலாக இங்கே ஆர்டர் வந்து டோட்டலாக 3 இங்கே 2 + 1 இங்கே 1 + 1 + 1 ஓகே டோட்டலாக ஆர்டர் ஈக்குவல் டு 3 ஓகே ஸோ நமக்கு இதுக்கு தேர்ட் ஆர்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா 2NO + O2 = 2NO2 இது ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 2NO + Cl2 gives 2NOCl இதுவும் ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் 2NO + H2 gives N2 + 2H2O இதுவுமே வந்து ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம எப்படி வந்து we are going to derive the rate expression அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதில் நம்ம என்னென்னா 3 கேசஸில் we are going to pick up the ஃபஸ்ட் கேஸ் மற்ற 2 கேஸ்க்கும் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் நம்ம புக்கில் வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க சிம்பிளஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம் ஓகே ஸோ 3A gives products ஸோ 3A gives productsக்கு நம்ம எப்படி ரேட் ஆஃப் த இது வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் பிரகாரம் வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் minus d/dt of A ஓகே ஸோ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எங்கே ஏவை பொறுத்து மாறுது அடுத்து ரேட்லா பிரகாரம் வந்து we are going to see the ரேட்லா ஓகே ஆர் directly proportional to a to the power cube and we put the rate constant k into a cube a power cube இது ஈக்குவேஷன் 1 and இது ஈக்குவேஷன் 2 ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவேட் பண்ண போகிறோம் ஈக்குவேட் பண்ணுறப்போ வாட் வி கெட் இஸ் த மைனஸ் d/dt of a is equal to k into a power cube okay so then a equal to x ன்னு substitute பண்ணுறோம் and then we'll resubstitute it minus d/dt of x equal to k into x cube ஓகே எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு பக்கமும் டிடி டேர்ம் ஒரு பக்கமும் கொண்டு வரும் இப்போ மைனஸ் dx/x³ இதை மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது கீழே கொண்டு வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும் ஸோ தட் வில் கம் ஹியர் அண்ட் டிடி டேர்ம் இந்த பக்கம் போயிடும் ஓகே கே இன்ட்டு டிடி ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து வி ஆர் கோயிங் டு இன்டகிரேட் இட் ஓகே ஸோ மைனஸ் dx/x³ இன்டகிரேஷன் அண்டு கே இன்ட்டு டிடி இன்டகிரேஷன் ஓகே ஸோ x0 to இது xt அந்த லெவலுக்கு நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம் இது t = 0 to t = t அந்த லெவலுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் தென் அவர் இன்டகிரேஷன் இந்த x³ வந்து மேலே கொண்டு போனால் இன்டகிரல் ஆஃப் x⁻³ dx x0 to xt அடுத்து k வந்து இன்டகிரல் ஆஃப் 0 to t into dt again we know the formula integral of x⁻n into dx equal to x⁻n + 1 divided by n + 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இங்கே n = என்ன -3 ஓகே அப்போ அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் இன்டகிரல் x0 to xt சாரி just a bit ஓகே ஸோ அப்படி இன்டகிரேஷன் பண்ணினாக்கா நமக்கு என்ன வரும்னா x⁻³ + 1 ஆல்ரெடி ஈக்குவேஷனில் ஒரு -1 இருக்குது டிவைடட் பை -3 + 1 அண்ட் த லிமிட்ஸ் லோயர் லிமிட் x0 அப்பர் லிமிட் xt ஈக்குவல் டு டிடியை இன்டகிரேட் பண்ணால் t அண்ட் த லிமிட் லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் t ஓகே ஸோ அப்படி பண்ணுறப்ப வாட் வி கெட் இஸ் த x⁻² divided by -2
and the limits are x0 and xt equal to kt minus 0. Okay, so அப்படி பண்ணுறப்ப தென் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 1/2 வெளியில் எடுத்துடலாம். இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 2 கீழே கொண்டு போயிடும், எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். தென் லிமிட் வந்து உங்களுக்கு x0 அண்டு xt அது அப்படியே இருக்கும் இன்ட்டு கேடி. ஓகே, ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 1 மைனஸ் xtக்கு ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் x0க்கு ஸ்கொயர் இன்ட்டு கேடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். தென் நமக்கு k தான் வேணும். அப்போ k ஈக்குவல் டு 1/2t இன்ட்டு 1/xt ஸ்கொயர் மைனஸ் 1/x0 ஸ்கொயர். இதை திருப்பியும் நம்ம xt ஈக்குவல் டு ஏடின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை a மைனஸ் எக்ஸு. அதே மாதிரி x0 ஈக்குவல் டு a0 இல்லை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் a நம்ம ரீசப்ஸ்டியூட் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஃபார்மேட் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் ஏல எழுதுகிறப்ப 1/atக்கு ஸ்கொயர் மைனஸ் 1/a0க்கு ஸ்கொயர்னு எழுதலாம். தென் வித் ரெஸ்பெக்ட் டு a மைனஸ் எக்ஸ் ஸ்மாலில் எழுதுகிறப்ப டைமை பொறுத்து எக்ஸ் அமௌண்ட் டீகம்போஸ் ஆகுது. 1/a மைனஸ் எக்ஸுக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/a ஸ்கொயர். அதை வச்சு நம்ம இதை எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த யூனிட் ஆஃப் கே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Unit of k for the third order. Okay, so k equal to 1/time. இது 1 concentration square minus 1 concentration square. Concentration square minus concentration same தான். அப்போ 1 concentration square தான் வரும். Like 1/time into 1 concentration square. இது like 1/2, இது 1/4. முடிக்க போகிறேன், வந்துடுறேன். So 1/second 1 molarity की square. அப்போ molarity power minus 2 second inverse. So what is molarity? It's a mole per liter inverse ku whole power minus 2 second inverse. அப்போ mole power minus 2 liter power plus 2 second inverse. அப்போ இதுதான் வந்து third order rate constant கான யூனிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆர்டருக்கு கே வந்து என்னன்னு பார்த்தோம். இட்ஸ் x0 மைனஸ் xt பை டீன்னு பார்த்தோம். இது வந்து 0th ஆர்டருக்கு. தென் ஃபஸ்ட் ஆர்டருக்கு 2.303 பை டி லாக் a0 பை at அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செகண்ட் ஆர்டருக்கு 1/t இன்ட்டு 1 a minus x by 1/a பார்த்தோம். அண்ட் தென் தேர்ட் ஆர்டருக்கு 1/2t இன்ட்டு 1/a minus xக்கு ஸ்கொயர் மைனஸ் 1/a ஸ்கொயர். இது எல்லாமே we saw for the 0th order, first order, second order and third order. Okay, then next video we see about the half life period. Okay, so until then இந்த videos பாருங்க. I'll post the videos regularly. So thank you very much. See you in the next video.